நீ சுமக்கின்ற நம்பிக்கை கீழே விழும்போது உன்னை சுமக்கும். ஒரு கோவில் மண்டபத்தில் கண்ணனை பற்றி சிறப்புரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் ஒரு முனிவர். அவரை சுற்றி ஏராளமான கூட்டங்கள் நிரம்பி வழிந்தன. அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு திருடன் எதையாவது திருடிச் செல்லலாம் என்ற எண்ணத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த முனிவர் கண்ணனை பற்றி பேச ஆரம்பித்தார். கண்ணனின் அழகை பற்றி வர்ணித்தார். அவன் தலையில் அணிந்திருக்கக்கூடிய கிரீடம் நவரத்தின கற்களால் ஆனது. அவன் கழுத்தில் தங்க நகைகளும், காலில் தங்க கொலுசுகளும், இடுப்பில் பவளத்தால் ஆன ஒட்டியானம், இவைகளை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்று அந்த முனிவர் கூறிக்கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்ட அந்த திருடன் கண்ணன் யார் என்பதை அறிந்து கொள்ளாதவனாய் கண்ணனை எப்படியாவது சந்தித்து அவனிடம் உள்ள நகைகளை பறித்து கொள்ள வேண்டும். இது மட்டும் நிகழ்ந்தால் வாழ்க்கையில் நாம் ஒரே அடியாய் செட்டில் ஆகிவிடலாம் என்ற நினைப்போடு கண்ணன் எங்கு வருவான், எப்பொழுது வருவான் என்று அந்த துறவி கூறுகிறாரா என்று காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த முனிவர் பேசி முடித்தவுடன் கூட்டம் கலைய ஆரம்பித்தது. இறுதி வரை அந்த திருடனுக்கு கண்ணன் எங்கு வருவான், எப்படி வருவான் என்று எதுவும் புரியவில்லை. தன்னுடைய சந்தேகத்தை அந்த முனிவரிடமே கேட்டுவிடலாம் என்று எண்ணியவன் அந்த முனிவரை பார்த்து கண்ணன் எங்கு வருவான் என்று சத்தமாக கேட்டான். அந்த முனிவர் திருடனை பார்த்து கண்ணன் ஆற்றங்கரைக்கு வருவான், நீ சென்று பார் என்று கூறி அனுப்பினார். இதை கேட்டதும் அந்த திருடன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஆற்றங்கரைக்கு துள்ளி குதித்து ஓடினான். காலை முதல் மாலை வரை காத்திருந்தான். இரவு வேளை நெருங்க ஆரம்பித்தது. இருட்ட ஆரம்பித்தவுடன் கண்ணன் ஆற்றங்கரையின் எதிர் திசையில் நடந்து வருவதை அந்த திருடன் பார்த்தான். முனிவர் கூறியபடியே தங்க நகைகளை அணிந்து கொண்டு கண்களை பறிக்கக்கூடிய பிரகாசத்துடன் கண்ணன் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு வந்து கொண்டிருந்தான். கண்ணன் அருகில் வந்தவுடன் செய்வதறியாது திகைத்து போன அந்த திருடன் உறைந்து போய் அப்படியே நின்றுவிட்டான். சற்று நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்து பார்த்தான். கண்ணன் அங்கு இல்லை. என்ன நடந்தது என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அருமையான வாய்ப்பை நாம் தவற விட்டு விட்டோமே. கண்ணன் மீண்டும் எப்பொழுது வருவான் என்பதை அந்த முனிவரிடமே சென்று கேட்கலாம் என்று புறப்பட்டு கோவிலுக்கு சென்றான். அந்த முனிவரை பார்த்து நான் கண்ணனை சந்தித்தேன், கண்ணன் மீண்டும் எப்பொழுது வருவான் என்று கேட்டான் அந்த திருடன். இதை கேட்டதும் அந்த முனிவர் இந்த திருடனை கூர்ந்து பார்த்தார். என்ன சொல்கிறாய், கண்ணனை நீ பார்த்தாயா என்று கேட்டார். ஆமாம், நான் கண்ணனை சந்தித்தேன் என்று மீண்டும் அந்த திருடன் கூறினான். அந்த முனிவர் கூறினார், நாள்தோறும் கண்ணனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கண்ணன் தெரியவில்லை, உன்னுடைய கண்களுக்கு எப்படி தெரிந்தார்? நீ சொல்வதை நம்புவதற்கு நான் என்ன முட்டாளா என்று கோபமாக அந்த முனிவர் கேட்டார். அந்த திருடன் முனிவரை பார்த்து நீங்கள் நம்பவில்லை என்றால் என்னுடன் ஆற்றுக்கு வாருங்கள், நான் கண்ணனை காட்டுகிறேன் என்று கூறினான். சரி, நான் உன்னுடன் ஆற்றுக்கு வருகிறேன், நீ கண்ணனை காட்டு என்று கூறியபடி அந்த திருடனுடன் முனிவர் கண்ணனை பார்க்க ஆற்றுக்கு சென்றார். காலை முதல் மாலை வரை காத்திருந்தார்கள். இருட்டும் வேளையில் எதிர் திசையில் கண்ணன் பிரகாசமாய் நடந்து வந்தான். கண்ணனை பார்த்து பரவசமடைந்த இருவரும் கண்ணனின் காலில் விழுந்து வணங்கினர். கண்ணனை பார்த்து அந்த முனிவர் கேட்டார், நாள்தோறும் தங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டு தங்களின் புராணங்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு தாங்கள் தங்களுடைய உருவத்தை காண்பிக்கவில்லை, ஆனால் இந்த திருடனுக்கு போய் நீங்கள் உங்கள் உருவத்தை காட்டியுள்ளீர்களே என்று அந்த முனிவர் கேட்டார். கண்ணன் பதில் கூறினான், நீ எப்பொழுதும் என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டும் என்னை பற்றியே பாடிக்கொண்டிருந்தாலும் உன்னுடைய உள்மனம் நான் ஒரு கல் என்று நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த திருடன் நான் கண்டிப்பாக வருவேன் என்று நம்பிக்கையுடன் காத்திருந்தான். அவனுடைய நம்பிக்கையின் பரிசாகத்தான் நான் என் உருவத்தை அவனுக்கு நான் காட்டுகிறேன் என்று கண்ணன் கூறினான்.